குரல் டாக்கீஸ். குரல் டாக்கீஸ் வழங்கும் கவிஞர் மருதுபாண்டியனின் அல்லா ரக்கா ரஹ்மான் அந்தாதி வடிவில் ஒரு கவிதை தொடர். கேட்டு மகிழுங்கள். மழைக்காகத்தான் மேகம், அடகலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லியே சொல்லு மகனேவா. முடியாமல் ஒரு துன்பம் இல்லை, வடியாமல் ஒரு வெள்ளம் இல்லை. எந்த துயரும் இற்றுவிடும் அஞ்சி ஓடாதிருந்தால், வந்த துயரும் வற்றிவிடும் நாம் வாடாதிருந்தால். வாழ்க்கை வா என்று அழைக்காமல் போ என்றது, வாழ் என்று சொல்லாமல் வீழ் என்றது. கை கொடுத்து தூக்காமல் கைவிட்டது, மெல்ல வாழ்க்கையில் மெய் சுட்டது. பின்பு வாழ்க்கை மேல் எப்படி வாஞ்சை உண்டாகும்? வாடக்கூடாது, வாடினால் எதிலும் பூஞ்சை உண்டாகும். அப்பாவை இழந்த அனைத்து மனங்களும் அல்லல் பட்டன, ஒரு தப்பும் செய்யா மிளலைகள் தங்கள் துள்ளல் விட்டன. சூழ்ந்தது அவர்களை சோகப்படை, விரைவான வாழ்க்கையில் வந்தது வேகத்தடை. எதிர்பாராமல் வந்த இடரால் இரவு பகலும் நீளமாக, இன்னலை இணைக்கும் பாலமாக, வரவும் சிதைந்த கோலமாக, வாழ்க்கை தவறிய தாளமாக. ஓரக்கடல் அலையில் ஊசலாடும் படகாய் பிஞ்சுகள் தவிக்க, அந்த 4 உயிர்களுக்கும் நங்கூரம் போல் அம்மா நம்பிக்கை கொடுக்க. இருந்தும் அவர்களது எண்ணம் எங்கிலும் அச்ச உணர்வின் ஆதிக்க ஆட்சி. அதற்கு கண்கள் உகுத்த கண்ணீரே சாட்சி. தடங்களில் தோன்றும் தடங்களை கண்டு தனிமையிலே ஒரு அன்றில் தவித்தது. காலத்தை எண்ணி அதன் கண்கள் பணித்தது. முன்னேற முடியாமல் விழித்தவர்களை, தள்ளாடும் வாழ்வில் தனித்தவர்களை உதவினர் ஒரு சிலர் கண்ணீரை போக்கி, உறவினர் உயர்த்தினர் கைகொடுத்து தூக்கி. ஆனாலும் ஆளிலை ஒன்று ஆழியின் நடுவே அலைகளில் சிக்கி ஆட, துணைக்கு ஆளிலை என்று அழாமல் தொழாமல் ஆக்கப்பாதையை தேட. அவர் எந்நாளும் மனதளவில் இற்றுவிடக்கூடாது, சேகர் முன்னாளில் சேர்த்ததை விற்றுவிடக்கூடாது என தீர்க்கமாய் முடிவெடுத்தார். மூர்க்கமாய் முடை உடைத்தார். காய் பிறப்பது பூக்களின் மரணத்தில், ஒரு தாய் பிறப்பது கன்னிமை மரணத்தில். கிழமை முடியும் போதே கிழக்கும் விடுகிறது. ஒன்றின் முடிவு பிறிதின் விடிவு, ஒன்றின் அடக்கம் பிறிதின் தொடக்கம். இழப்பு அவர்களுக்கு எழுந்து நிற்க கற்றுக் கொடுத்தது. பாதங்களுக்கு புது பயணம் பற்றி பாதை மாற்றம் பாடம் எடுத்தது. அடைமழையில் தெரியும் ஆதவனைப் போல் நம்பிக்கை தெரிந்தது நீங்காமல். இருந்தும் இருந்தன அம்மாவின் 2 கண்களும் நாள் பல ஆயினும் தூங்காமல். கருவிகளே மூலம் என வாடகை ஈட்ட நினைத்தார் கருவிகளின் மூலம். ஊதியம் கிடைக்க ஒருவர் ஊழியம் செய்ய வேண்டுமே, முளைப்பதற்கு விதை முகூர்த்தம் பார்க்குமா? சமர் செய்யும் மனம் பிறரிடம் சம்மதம் கேட்குமா? திலீப் தீயாய் உழைப்பதென்று தீர்மானம் எடுத்தான். கருவிகளைச் சுமந்து அங்குமிங்கும் அலைந்தான். வீட்டில் அனைவரும் உண்ண 5லேயே வளைந்தான். ஒரு முக்குள் வாழ்க்கை முறைகெட்டு போக, அது சிக்குள் விழுந்து சிறைப்பட்டு நோக, ஒவ்வொரு இடமாய் ஓயாது நடந்தான். அற்றை நாளில் அவன் ஏறி இறங்காதது எந்த இடம்தான்? சோர்வின்றி எழுந்தான் சூழலை முந்தி. இசை அவனை போவென்று விரட்டாமல் வென்று வாவென்று அழைத்து வைத்தது பந்தி. செவி வழியாக சேர்ந்த அறிவே அந்த சுயம்புக்குள்ளே ஒரு சூடு வளர்த்தது. கிளை கிடைக்காமல் அலைந்து திரிந்த சிறு குயில் வந்து வசிக்க கூடு கொடுத்தது. வாடகைக்கு கொடுத்த வாத்தியங்கள் எல்லாம் வரும் வரை வாசலில் காத்திருந்தான். தனக்கும் வாசிக்கும் வாய்ப்பு வாய்க்கும் என்று வைகரையை எதிர்பார்த்திருந்தான். அவன் உழைப்பால் வீட்டில் உலை கொதித்தது. இருந்தும் எண்ணங்களை வாழ்க்கை ஈடேற விடாமல் ஊதியத்தால் ஒரு விலை விதித்தது.
கோபமின்றி உழைத்தான் ராப்பகலாய், குடும்ப இருள் போக்கினான் ஓர் அகலாய். பிஞ்சு மூப்பென்று பேதம் பார்க்காமல் சகலரையும் சமமாய் நடத்தும் காலம் பொல்லாதது, கொஞ்சம் கூட கருணை இல்லாதது. களைப்பு கண்களில் மண்டி கிடக்க காலம் அவனை சுண்டி இழுக்க, அவன் எண்ணியதெல்லாம் அப்பாவைப் போலவே மின்துறை போவதா, இல்லை அடுத்தவரிடம் வாடகை ஓட்டுநராவதா என்பதை எண்ணி அவன் திசை மாறிப் போயிருந்தால் என்னவாயிருக்கும் இம்மண்பதை. நல்ல வேளை அவன் எண்ணவில்லை அவ்வாறு பின்பதை. தடை வந்த போதும் தளராதிருந்தான், அயற்சிக்கெல்லாம் அலராதிருந்தான். அவன் நகர்ந்ததெல்லாம் அப்பிராயத்தில் எப்படியும் வாழ்க்கையில் அனைத்தும் மாறும் என்ற அபிப்பிராயத்தில். காட்டுக்குயிலும் கேட்டுப் பயிலும் காணம் அவனிடம் இருப்பதை உணர்ந்த அர்ஜுனன் எனும் அப்பாவின் தோழர் அந்நாளில் மிக பெரும் இசையமைப்பாளர் திலீப்பை தனது குழுவில் சேர்த்து சம்பாதிக்க ஒரு தடம் அமைத்தார். விளையும் பயிர் வேண்டாம் என்று எதிர்த்து நின்ற ஜாக்கப் என்பவரை சம்மதிக்க வைத்து இடம் கொடுத்தார். அகவை வெறும் 11 என்பதால் தகவை கணிக்க தவறியவர்கள் அவன் ஆற்றலில் கொண்டனர் ஐயப்பாடு. அவர்கள் சந்தேகப்பட்டது சரியென்பது போல் அவன் சகலரையும் படுத்தினான் பெரும்பாடு. அவர்கள் போராடியது மலரோடு அல்ல, சிறு அரும்போடு. பின்னாளில் இசையாலே அது உலகையே போட்டது பெரும் போடு. தொடக்கத்தில் உண்மையில் தங்கத்தை நினைத்தார்கள் செப்பாக, ஒரு தோராய எண்ணத்தில் சரியை நினைத்தார்கள் தப்பாக. பிழைகளெல்லாம் பூரணமாக, அதற்கு அவன் கடின உழைப்பே காரணமாக. காலப்போக்கில் கற்றுக்கொண்டான், பண்மேல் இன்னும் பற்றுக்கொண்டான். ஈரம் விழுந்த பின்னும் எரிந்தது விறகு, முடங்கிய பறவைக்கும் முளைத்தது சிறகு. தொடக்கம் இவன் மேல் தோல்விக்கணைகளை தொடுத்த போதும் மேன்மையடைய மெய்யை வருத்தினான், தடங்களை வெல்ல தன்னை திருத்தினான். திருத்தி தன்னை இருத்தினான் இசையெனும் அரியாசனம் முன். இதற்கு முன் தன்னை பற்றி அரியா சனம் முன். தனக்கான பலத்தை தானே சுமக்கும் தீக்குச்சி போல, தன்னினும் வலியதை தன்மேல் சுமக்கும் தண்டவாளம் போல. பறவை ஒன்று தன்னுள் சுமந்தது காட்டை, பறக்கும் போதே தலைமேல் சுமந்தது கூட்டை. சினுங்கலுக்கு காலத்தின் செவிகள் திறக்குமா? விளக்கு வெளிச்சத்தில் கிழக்கு வெளுக்குமா? நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதமை அது நிற்காது ஒரு போதும். மணித்துளி மணித்துளி மண்ணில் சங்கமம், உயிர் ஒளி உயிர் ஒளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் தலைகள் சங்கமம் சங்கமம். மணித்துளி மணித்துளி மண்ணில் சங்கமம், உயிர் ஒளி உயிர் ஒளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம். குரல் டாக்கீஸ் வழங்கும் கவிஞர் மருதுபாண்டியனின் அல்லா ரக்கா ரஹ்மான் அந்தாதி வடிவில் ஒரு கவிதை தொடர். கேட்டு மகிழுங்கள். குரல் டாக்கீஸ்.